ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் மைதா எடுத்துருக்கேன். இன்றைக்கி அரிசி மாவு கூட எடுத்துக்கோங்க. எனக்கு மைதாவில் செஞ்சால் தான் பிடிக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள், நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்து மாவை கையில் நல்லா தடவிக்கோங்க. அப்போது ஒட்டாது. ஏன்னா மைதா மாவுன்றனால ரொம்ப ஒட்டும் நம்ம கையில். அதனால் இப்படி பண்ணிங்கன்னா ஒட்டாது. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லா மாவையும் உருண்டை போட்டுக்கலாம். உருண்டை போடுறது தான் கொஞ்சம் ப்ராசஸ் நமக்கு லென்த்தாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த உருண்டை போட நான் படாத பாடுபட்டுட்டேங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான். அதை உருண்டவே போட விடாமல் நம்ம கூட உட்காந்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து கடைசியாக நம்ம ஃபைனலாக உருண்டை போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஏலக்காவை நுணுக்கி போட்டிருக்கேன். நம்ம அதில் வெல்லத்தை சேர்த்து, வெல்லத்தை மண் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். இது நல்லா சூடானோன்னா நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகள்லாம் நம்ம அதில் போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சில்லுன்னு இருந்தால் அது ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதனால் நம்ம இது இந்த மாதிரி தான் நம்ம போடணும். கொஞ்சம் சூடானோன்னு போடுங்க. போட்டு உருண்டெல்லாம் நல்லா வேகணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சோன்னு பாருங்கள், இப்போ நல்லா உருண்டெல்லாம் வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் நல்லா நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே எல்லா பாலையும் அதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்க்குறனால இதோட டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். பாயாசம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பால் கொழுக்கட்டை சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதான். நல்லா இது தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் கொதித்தாலே போதும். ஏன்னா திரிஞ்சிரும். அதனால தான். இப்போ நம்ம இது கொஞ்சமாக இது திக்காகிறதுக்காக 1 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிளறுங்க. ஏன்னா தேங்காய் பால் சேர்க்குறப்போ நமக்கு ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி தெரியும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதில் ஊற்றியாச்சு. இப்போ பாயாசம் நல்லா திக்காயிடும். அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். பாருங்கள், நம்மளோட பால் பாயாசம் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. பாய்.